ஹலோ மக்களே! இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பையோட தீர்க்கமான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி வெறும் கிரிக்கெட் திறமைகளை மட்டும் வெளிப்படுத்தல. அதற்கு பதிலா பல அனல் பறக்கிற சர்ச்சைகளையும் அரங்கேற்றியிருக்கு. ஆடுகளத்தை ஆய்வு செய்வதில் ஏற்பட்ட சண்டையில தொடங்கி, வீரர்கள் களத்தில் அத்துமீறியது, அம்பையரோட தவறான சைகைன்னு சொல்லிட்டு ஓவல் மைதானமே போர்க்களமா காட்சியளிச்சுச்சு. இந்த சம்பவங்கள் தொடரோட முடிவை தாண்டி நீண்ட காலத்துக்கு விவாதிக்கப்படும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. போட்டிக்கு முன்னாடியே எங்க சர்ச்சை ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் ஓவல் மைதான ஊழியர்களுக்கு இடையே ஆடுகளத்தை ஆய்வு செய்வது தொடர்பாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இதுல ஊழியர் ஒருவர் கௌதம் கம்பீர் கிட்ட பேச முற்பட்ட போது கம்பீர் அவரை ரொம்ப காரசாரமா பேசி அனுப்பிட்டாரு. அடுத்ததா போட்டியோட 2வது நாள்ல இங்கிலாந்து வீரர் பென் டக்கெட் விக்கெட்டை வீழ்த்திய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப்போட செயல்பாடு பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. விக்கெட்டை வீழ்த்திய வேகத்துல பெவிலியன் திரும்பி கொண்டிருந்த டக்கெட்டோட தோள் மீது கை போட்டு ஏதோ சில வார்த்தைகளை கூறி வழி அனுப்பினாரு ஆகாஷ் தீப். இது கிரிக்கெட் பண்பிற்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங், மைக்கேல் ஆதர்டன் போன்ற ஜாம்பவான்கள் கடுமையா கண்டிச்சாங்க. ஐசிசியோட நடத்தை விதி 2.12 படி வீரர்கள் மீது முறையற்ற உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்துறது குற்றம்னு சொல்லியிருக்காங்க. இதனால போட்டியோட ரெஃப்ரி ஆகாஷ் தீப்பிற்கு அபராதம் அல்லது தகுதி இழப்பு புள்ளிகளை வழங்க வாய்ப்பு இருக்கு. இதற்கு அடுத்ததா மற்றொரு இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா மற்றும் இங்கிலாந்தோட அனுபவ வீரர் ஜோ ரூட் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல ஜோ ரூட் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதா பிரசித் கிருஷ்ணாவே சொல்லியிருக்காரு. அப்ப குறுக்கிட்ட இந்திய வீரர் KL ராகுல் அம்பையர் குமார் தர்மசேனா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. அதனால அம்பையர் அவரை கடுமையா எச்சரிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்ததா போட்டியோட முதல் நாள்லயே அம்பையர் குமார் தர்மசேனா ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. சாய் சுதர்சனுக்கு எதிராக இங்கிலாந்து அணி LPW அப்பீல் செய்தபோது ரிவ்யூ எடுக்கும் நேரம் முடிகிறதுக்குள்ள பந்து பேட்ல பட்டது போல தனது வீரர்களால் சைகை காட்டினாரு. அம்பையரோட இந்த செயல் ஒரு அணிக்கு மறைமுகமா உதவுவது போல உள்ளதுன்னு சொல்லிட்டு அம்பையர் நெறிமுறைக்கு எதிரானதுன்ட்டு சஞ்சய் பங்கர் போன்ற முன்னாள் வீரர்கள் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. கடைசியா போட்டியோட 2வது இன்னிங்ஸ்ல இந்திய இளம் வீரர் சாய் சுதர்சன் ஆட்டமிழந்தார். அவர் ஏமாற்றத்தோட பெவிலியன் நோக்கி நடந்துட்டு இருக்கும்போது இங்கிலாந்து வீரர் பென் டக்கெட் அவரை நோக்கி ஏதோ சில வார்த்தைகளை கூறி வம்பிழுத்தாரு. பொதுவா வீரர்கள் இது போன்ற சமயங்கள்ல அமைதியா கடந்து செல்வது வழக்கம். ஆனா டக்கெட்டோட வார்த்தைகள்ல கோபமடைந்த சாய் சுதர்சன் உடனடியா நின்னு அவருக்கு பதிலடி கொடுத்தாரு. 2 பேருக்கும் நடுவே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்தை சக வீரர்கள் மற்றும் அம்பையர்கள் தலையிட்டு நிலைமையை மேலும் மோசமடையாம தடுத்தாங்க. ஆட்டம் இழந்த வீரரிடம் எதிரணி வீரர் அநாகரிகமாக நடந்து கொண்ட இந்த சம்பவம் அனலை கிளப்புச்சு. ஒட்டு மொத்தமா தொடரோட வெற்றியாளரை தீர்மானிக்கும் இந்த ஓவல் டெஸ்ட் கிரிக்கெட் திறமைகளை தாண்டி வீரர்களோட கட்டுப்பாடின்மை, அம்பையரோட தவறுகள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் என பல விரும்பத்தகாத நிகழ்வுகளால நிரம்பியிருக்கு. இந்த சம்பவங்கள் குறித்து போட்டி ரெஃப்ரி என்ன முடிவை எடுக்க போறாருன்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.